அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க டெலகிராமில், யூடியூப்லேயும். சார் அடுத்த டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போடுங்க சார். பிஒய்க்யூவில் நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் ஃபுல்லாக போட்டிருப்பேன், தனிவட்டி கூட்டுவட்டி போட்டிருப்பேன், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போட்டிருப்போம். ஸோ அடுத்தபடியாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா 2011 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டாக ஒரு 3 பார்ட்டு 2 பார்ட்டு 4 பார்ட்டில் அப்படி. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 4 பார்ட்டில் கொடுத்துருப்பேன். அதனால் நம்ம சேனலில் நீங்கள் பிஒய்க்யூ ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு கவர் ஆகிடுங்க. ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ முதல் பார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அடுத்த பார்ட்டில் மீதி இருக்கிற ரிமைண்டர் கொஸ்டின்ஸை கொடுத்தேன். 2 பார்ட்டில் நான் ரேஷியோ முடிச்சிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன், அதாவது கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடுத்த டாப்பிக்கை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பேட்ச் போய்ட்டுருக்கு. ஒன்று ராமானுஜம் 3.0 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 8 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 டெஸ்ட்டும் இருக்கும். அது பேசிக்லேருந்து இருக்கும். நியூ புக்கு, பிஒய்க்யூ, ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ எல்லாமே ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷெடியூல் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், டெலகிராம்லேயும் குரூப்லேயும் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக குரூப் 2க்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 11 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ராமானுஜம் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா மொத்தமே 70 டெஸ்ட்டு தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும் சார். பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூவில் எல்லா மாடல் கவர் பண்ணுற மாதிரி 2 டெஸ்ட்டும் இருக்கும். ஆர்எஸ் அகர்வால்லேருந்து 30 கேள்வியாக, ஏதாவது 25 கேள்வி 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாராவது இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எலைட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு புக்கு சம்மந்தமான கொஸ்டின்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? இப்போ பாருங்கள், இந்த மாடலை முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, 2-3 கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ அதே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு மாற்றி கேட்டிருக்காங்க. P+2Qவின் 20% என்பது 2P+Qவின் 30%க்கு சமம் எனில் P+3Q மற்றும் 3P+Qவினோட விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இதோட 20% இங்கே நல்லா கவனிக்கணும். P+2Q ஈக்குவல் டு 20%னா 20/100 ஈக்குவல் டு 2P+Q இதோட 30% சமமா 30/100. 100 கேன்சல் பண்ணிட்டா ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுத்தை உள்ள மல்டி பண்ணுங்க. 2P + 4Q ஈக்குவல் டு 2 6P + 3Q. இப்போ எங்கே அதிகமாக இருக்குது? P இங்கே அதிகமாக இருக்குது, அந்த பக்கத்தில் எடுங்க. Q இந்த பக்கம் இருக்குது. அப்போ 4Q - 3Q ஈக்குவல் டு 6P - 2P. அப்போ இங்கே வெறும் Q மட்டும் தான் மாறும், ஒரு Q. இங்கே 4P. இப்போ சொல்லுங்கள், Pக்கும் Qக்கும் என்னங்க ரேஷியோ அப்படின்னா P பக்கத்தில் இருக்கிறது Q வரும். Q எப்பவுமே சமம் சொன்னால் ரேஷியோ மாற்றி எடுத்துக்கணும். Qக்கு பக்கத்தில் இருக்கிறது Pக்கு வரும். அப்போ 1:4 தான் PQவோட ரேஷியோ. இதை எடுத்து போயிட்டு இதுக்கும் இதுக்கும் போடணும். Pக்கு 1, Qக்கு 4. அப்போ 1 3 12 1 கூட்டல் 12 ரேஷியோ. Pக்கு 1 1 3, Qக்கு 4. பாருங்கள், 13:7 இதுதான் சரியான ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இது 2026லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் அப்படியே நான் அப்டேட் பண்ணி தான் இதை கொடுத்துட்ருக்கேன். இது கடைசியாக 2026 கடைசியாக கேட்ட கேள்வி இது. ஓகேவா? 2026 4 எக்ஸாம் நடந்திருக்கும். அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. 64 லிட்டர் உள்ள ஒரு கலவையில் 5:3 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீர் கலந்துள்ளது. அந்த கலவையில் எவ்வளவு தண்ணீர் கலந்தால் 3:5 என அந்த ரேஷியோ மாற்றம் அடையும்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், பால் தண்ணீர் என்ன ரேஷியோ? 5:3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 8 மடங்கு. இது மொத்தம் சேர்ந்த மடங்கு தான் எவ்வளோ? 64 லிட்டர். 64 ஓர் 8 8 8 8 64. 8 மேலே போடுங்க, 8 40 3 24. பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 64 வந்துடும். அப்போ ஒரிஜினலாக பால் எத்தனை லிட்டர் இருக்குது, தண்ணி எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தெரிஞ்சு போச்சு. இப்போ ரேஷியோவை பின்னத்தில் போடலாம். பின்னத்தில் போட்டுட்டேன். இப்போ கூட என்ன சேர்க்குறாங்க? தண்ணீர் சேர்க்குறாங்கன்றதால +Xன்னு போடுறேன். இதே பால் சேர்க்குறாம இருந்தால் மேலே +Xன்னு போட்டிருப்பேன். ஸோ புது ரேஷியோ என்ன? 3/5 3 அவ்வளோதாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 5 இது கூட பெருக்குனிங்கன்னா 200. 3 இது கூட பெருக்குனிங்கன்னா 20 60 3 12 72X ப்ளஸ்ஸு வெறும் 72 தான். ஏன்னா 3 எத்துமே 24 72 ப்ளஸ் ஒரு 3X. அப்போ 3X மட்டும் வேணும்னா 200 -
என்ன வரும் 72. 3x ஈக்குவல் டு 272 போச்சுன்னா 128. அவ்வளோதான் சார். ஸோ எக்ஸோட வேல்யூ 128/3. இது தகாபின்னம். கலப்பினத்தில் பிரிச்சிங்கன்னா 4 3 12, 2 3 6, 42 2/3 லிட்டர். 42 2/3 எங்கே இருக்குது? 42 இதை பாருங்க, சி தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பிசியோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏபிசி. முதல்ல ஏவோட பியோட ரேஷியோ என்ன? 5:9. பிசியோட ரேஷியோ என்ன? 4:7. புரியுதா? இப்போ இங்கே என்ன பக்கத்தில் அந்த நம்பர் அப்படியே ஒழிச்சிக்கணும். இங்கே 9னா அந்த 9 ஒழிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், 5 4 20, 4 9 36, 9 7 63. அவ்வளோதாங்க. இது சிம்பிளை பண்ணால் சிம்பிளை பண்ண முடியணும். சிம்பிளை பண்ணலைன்னா அதான் ஆன்சராக கிடைக்கும். ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி குரூப் 1ல் கேட்ட கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி. என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ரேஷியோ 5 மடங்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ரேஷியோ 11 மடங்கு எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ 11, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5. இதை அப்படியே சால்வ் பண்ணினா 2x ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. எக்ஸோட வேல்யூ 8னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 இல்லையா? அப்போ ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 2 வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை 8 போயிட்டு அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. 8/4 ப்ளஸ் 3/4 ரேஷியோ 8/4 மைனஸ் 3/4. ஓகேவா? 8/4 பெருக்குனிங்கன்னா 8 × 8 × 4 முறை இப்போ 4096 ப்ளஸ் 81 ரேஷியோ 4096 மைனஸ் 81. இதை கழிச்சிங்கன்னா 4177ன்னு வரும். இதை கழிச்சிங்கன்னா 4015ன்னு வரும். அவ்வளோதான் சார். எங்கே இருக்குன்னா ஆக்சுவலி ரேஷியோ பின்னத்தில் எழுதலாம். இங்கே பாருங்கள், ரேஷியோவில் கொடுத்துட்டு பின்னத்தில் கேட்குறேன் பார்த்தீங்களா? எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரேஷியோவும் பின்னமும் ரெண்டும் ஒன்று தான். பின்னத்தில் இருக்கிறது ரேஷியோவில் எழுதலாம், ரேஷியோவில் இருக்கிறது பின்னத்தில் எழுதலாம். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களின் விகிதங்கள் இடங்களின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த இடங்கள் முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5:7:8. 5 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 40. அப்போ 140ன்னு போடுறோம். 7 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 50. அப்படியே லைனாக 150 அப்படின்னு போடுறோம். 8 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 75. 175ன்னு போடுறோம். அவ்வளோதான் சார். இது ரேஷியோன்றதால இதை சிம்பிளை பண்ணிட்டா புது ரேஷியோ கிடச்சிரும். இப்போ 5ஆல் 1 5 5. இங்கே பாருங்கள் 3 5 0. இங்கே பாருங்கள் 3 5 மீதி 2 5 25. மறுபடியும் 7ஆல் 2 7 14 ஒரு 0 7 அடிச்சிட்டேன். 5 35. மறுபடியும் 5ஆல் 1 5 5 6 5 30 4 5 20. அப்போ 4:6:8. இது வரைக்கும் பாருங்கள் 8. இதை இன்னும் அடித்தோம்னா 2 2 4 3 2 6 4 2 8. எல்லாம் 2ஆல் அடிக்கிறேன். 2 2 4 3 2 6 4 2 8 2 3 4. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். இந்த மேஜையை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நாற்காலியை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மேஜைகள் மற்றும் நாற்காலி வாங்குகிறார். ஒரு மேஜையின் விலை 50, நாற்காலியின் விலை 40. ஓகேவா? அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜைகளின் விலைகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல எண்ணிக்கை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ? 12. புரியுதுங்களா? மேஜை மற்றும் நாற்காலி மொத்தம் எத்தனை? 12 ஐட்டம். மேஜையோட ரேட் என்ன? இங்கே பாருங்கள், மேஜையின் விலை 50, 50 எக்ஸு. நாற்காலி விலை 40, 40 ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ மொத்த அமௌண்ட்டு? 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் 0 கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டோம்னா 5x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 50ன்னு மாறுது. சரி, மேலே இங்கே பாருங்கள், எல்லாத்துலையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இங்கே 5 எடுத்து போயிட்டு இந்த 5 எதுவும் மொத்தம் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா எக்ஸை கேன்சல் பண்ணோம் இல்லையா? இந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12 60. இதை அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுமா? 5yல 4y போச்சுன்னா ஒய். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது 5y 4y போச்சுன்னா ஒய். 60ல் 50 போச்சுன்னா 10. ஒய்யோட வேல்யூ 10. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 12. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2. அவ்வளோதான் சார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாரு, அவர் வாங்கிய நாற்காலின்னா என்ன? ஒய்
10. ஓகேவா? மேஜ் என்னென்ன எக்ஸு 2 அவ்வளோதான். சரி இதை அடிங்க. I 2 10 O 2 2 5:1 ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கேள்வி அடுத்தடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே கண்டினியூ தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க சார். A/Bயோட ரேஷியோ கொடுத்துட்டு B/Cயோட ரேஷியோ கொடுத்துட்டு C² - A², C² + A² வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இது மாதிரி சிவும் ஏவும் தாங்க இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் கேட்குறாங்கன்னா A/B பெருக்கல் B/C = 4/5 15/16 ஓர் 5 5 3 5 5 ஒரு நாள் 4 4 நாள் 16 அப்போ ஆன்சர் 3/4 பாருங்க பிபியும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ A/C = 3/4 அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கேட்குறாங்கன்னா இந்த பின்னத்தை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிருங்க. இதுக்கு இதில் போடுங்க. C² என்ன 16 - A², இது A, இது C, இது 9 16 கூட்டல் 9 இது 7, இது 25 7/25 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. இப்போ போட்டோம் அதே தாங்க இங்கே பாருங்கள் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? A/B × B/C = 4/5 15/16 ஓர் 5 5 3 5 5 ஒரு நாள் 4 நாள் 16 3/4 அது எதுவுமே இதில் போட்டிங்கன்னா 16 - 9 16 கூட்டல் 9 7:25 வரும். எங்கே இருக்குது பாருங்கள்? ஏ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் எந்த விகிதங்கள் சமமானவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது சமமானவை அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இதை அடித்து பார்க்கலாமா? 3 2 ஒரு 0 கட் பண்ணிட்டேன் 3 2 அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள் 4 3 இதை அடிச்சிங்கன்னா 2 3ன்னு வருது. அப்போ இது சமம் இல்லை. 6 4 இதை அடிச்சிங்கன்னா 3:2 இதை அடிச்சிங்கன்னா 2 20 40 4 20 80 ஓ 2 2 2 1:2 அப்போ இதுவும் சமம் இல்லை. இது பாருங்கள் 2:3ன்னு வரும். இது 1:2ன்னு வரும். அப்போ இதுவும் சமம் இல்லை. அப்போ என்ன ஆன்சர்? ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ ரேஷியோனா அடித்து பார்க்கணும் எதுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு சமமான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 4 5 20 3 5 4:3 ஏ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு செகண்ட் தாங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஏபியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பிசியோட ரேஷியோ கொடுத்துட்டு சிக்கும் ஏக்கும் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்னு கேட்டால் எப்படி போடணும்னு சொன்னேன்? இங்கே பாருங்கள் A/B × B/C = 3/7 × 7/6 ஓர் ஏ 7 ஒரு 3 3 2 3 6 அப்போது பிபி கேன்சல் ஆகிடுச்சு. ஏவுக்கு 1 சிக்கு 2 இப்போ C/A தான் கேட்குறாங்க. சிக்கு 2 ஏவுக்கு 1 2:1 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? இங்கே டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒருவர் தன்னுடைய 4 நபர்களுக்கு ABCD ஆகியவர்களுக்கு தனது பேனாக்களை 1/3 1/4 1/5 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? குறைந்தபட்ச எண்ணிக்கை. அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் நான் என்ன பண்ண போகிறேன்? எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தா இங்கே பாருங்கள் 6 5 4 3க்கு எல்சிஎம் எடுங்க 60. அதாவது 3 4 5 6 பெரிய நம்பர் என்ன 6 6ஓட மடங்கில் தான் வரும். அப்போ 60 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா 5ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 30 வகுப்படும் 30 4ஆல் வகுப்படாது கண்டிப்பாக 60 தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 60ன்னு வரும். ஒவ்வொன்றுத்தையும் இந்த 60ஆல் நான் பெருக்கிறேன். 1/3 × 60 1 3 3 2 3 6 20 இந்த ஒரு ரேஷியோவும் போடுறேன். 1/4 × 60 5 நாள் 60 1/5 × 60 12 5 60 ஓகேவா? 1/6 × 60 5 6 அவ்வளோதான் சார். இது மொத்தம் கூட்டுங்க 57 அப்படின்னு வரும். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 80 அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமம் எனில் எக்ஸின் விகித சமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சார். உள்ளே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கணும் வெளியே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்போது 5x = 2 × 20 ஓர் 5 5 4 5 20 அப்போ 4 2 8 எக்ஸோட வேல்யூ 8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இது மாதிரி எக்ஸுக்கு இதோ ரேஷியோ கொடுத்துட்டு இதோ ரேஷியோ கொடுத்துட்டு இதோ ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸுக்கு ஒய்க்கு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல உலகத்து விகிதம் 3 விகிதங்கள் சமம்னு கொடுத்துருக்காங்களா? முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. அப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7y = 8 ×
17.5 ஏழால் ஒரு 7 2 14 3 21 2 14 மீதி 3.535. அப்போ ஒய்யோட வேல்யூ 8 2.5 பெருங்க 4 25 8 25 200 புரியுது இல்லையா? அப்போ 8 2 16 8 அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 20 அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எதுவுமே இதில் போடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ 20 20 ஒரு எக்ஸும் 20x ஈக்குவல் டு 8 இன்ட்டு 7.5 அஞ்சால் ஓகேவா 4 5 20 5 5 75 1.5 அதானே ஒரு நாள் 4 2 நாள் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு 1.5 எவ்வளோ 5 2 30 வெறும் 3ன்னு வருமா 3 அவ்வளோதான் சார். இப்போ என்ன கேட்குறாங்க எக்ஸுக்கு ஒய்க்குன்னா 3:20 3:20 எங்கே இருக்குது பாருங்கள் சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் 1600 பிக்யூன்னு என்ற 2 நபர்கள் 5:3 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ 8 மடங்கு தான் 1600 ஓர் 8 8 2 8 16. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ 200. அது எத்தனை ரெண்டுத்துலேயே போடுங்க 200 1000 3 200 600. இது பி இது கியூ கியூவோட வேல்யூ எவ்வளோ தானே கேட்குறாங்க 600. அவ்வளோதான் சரியான ஆன்சர். ஓகேவா பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேள்வி டேட்டா மாற்றி மாற்றி ஏகப்பட்ட கேள்வி கொடுத்து செல்வனிடம் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையே 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3:2 இது என்ன மணிமொழி இது பாரதி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 5 5 மடங்கு தான் 900 ஓர் 5 5 ஓர் 5 5 மீது 4 8 5 40 180. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ 180 அதானே. இப்போ யார் கேட்குறாங்க பாரதி பாரதினா எத்தனை மடங்கு வேணும் 2 மடங்கு வேணும். பாரதினா 2 மடங்கு 2 மடங்குனா 180 × 2 360 எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்தாலே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டோட்டலாக உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் போட்டுடலாம் சார் இந்த ஒரே வீடியோவில். அந்தளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா மாடலும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பிஒய்க்கு நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணிங்கன்னா புரியும். எல்லாமே 2026 போட்டுக்கிறதுலாம் இப்போ அப்டேட் பண்ணுறது. ஓகேவா அதனால் அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும் சார். ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகள் எண்ணிக்கை 8:9. இது ரமேஷ் இது சுரேஷ். அவர்களின் மொத்த புள்ளிகள் 85. 8:9 இது ரமேஷ் இது சுரேஷ். மொத்த புள்ளிகள் 9 8 17 மடங்கு தான் 85. ஏன்னா மொத்தம் தான் 85. அப்போது ஒரு மடங்கு இது எத்தனை மடங்கு 5 மடங்கு வரும். அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ 17 5 தான் 85. ஏன்னா 16 5 80 15 85 ஒரு மடங்கு 5 5 8 2 போடுங்க 8 5 40 9 5 45. அப்போ ரமேஷ் 40 சுரேஷ் 45. யார் கேட்குறாங்க சுரேஷ் கேட்குறாங்க 45 தான் ஆன்சர். ஓகேவா பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் குமரனிடம் 6000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 5 இந்த 5 மடங்கு தான் எவ்வளோன்னா 6000 ஓர் 5 5 12 5 60 ஒரு 2 0. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ 1200. அது எத்தனை ரெண்டுத்தில் போடுங்க 2 12 24 2400 3 12 36 3600. அவ்வளோதாங்க 2400 3600 எங்கே இருக்குது பாருங்கள் விமலா யாழினி இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 மணினா இது மாதிரி ரேஷியோ கேட்கும்போது ரெண்டும் ஒரே யூனிட்டானு செக் பண்ணுங்கள். இது மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க இது வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணியை 60ஆல் பெருக்குனா நிமிடம் மறுபடியும் 60ஆல் பெருக்குனா வினாடி. இங்கே வெறும் 9 வினாடி பாருங்கள். இதுவும் வினாடியில் இருக்குது இதுவும் வினாடி. இப்போ அடிக்கலாமா 3ஆல் 3 3 9 2 3 6 ஒரு 0 1 3 3 2 3 6 ஒரு 0 20 20 400:1 இதான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் 1 கிலோனா எத்தனை கிராமுங்க 1000 கிராம் எல்லாருக்கும் தெரியும். இதுவும் கிராமு இதுவும் கிராம் பார்த்தீங்க ரெண்டுமே கிராமில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு 0 ஒரு 0 அப்போ 100:1 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே இந்த கேள்விக்காரங்க இதெல்லாம் பெரிய கணக்காக போகிறாங்க சார் நிறைய பேர். இங்கே பாருங்கள் சிம்பிளாக 2 செகண்ட்ஸ் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டு போயிருக்கலாம். ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகள் விகிதம் 5:4
பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன 5:4. பாய்ஸில் 18, கேர்ள்ஸில் 9 ஃபெயிலு. இப்போ ஃபெயில் சொல்கிறாங்க. பாய்ஸ் எவ்வளோ 18, கேர்ள்ஸ் எவ்வளோ 9. இது ரேஷியோவில் அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 9 9 2 9 18. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 2 10. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 4 4. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள். 2 10. இங்கே பாருங்கள். இது மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் 5:4. ஓகேவா? இது பாய்ஸு, இது கேர்ள்ஸு. பாய்ஸில் 18, கேர்ள்ஸில் எவ்வளோ 9. 9 9 2 18. இது அப்படியே பெருக்குங்க. ஃபெயில் தானே கொடுத்துருக்காங்க. 2 10 1 4 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 14. இப்போ ஃபெயில் வந்து 14. அப்போ பாஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் 100% இல்லையா? 100லேருந்து 14 கழிங்க 86. அவ்வளோதான் சார். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாடல் இது இருக்க டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3 கேள்வி கேட்டிருப்பானுங்க. அதனால் இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. x² + 4y² = 4xy எனில் எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ என்னன்னு கேட்குறேன். இது மாதிரி கேட்டாங்கன்னா நல்லா கவனிக்கணும். x² 1x² போட்டுக்கலாம், ப்ளஸ் 4y² 2y ஹோல் போட்டுக்கோ, = 4xy. இது மாதிரி இந்த ஸ்கொயர் இருக்கிறத மட்டும் நீ மாற்றிக்கிட்டேன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போடலாம். எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஒய்க்கும், ஒய் பக்கத்தில் நம்பர் இருக்க எக்ஸுக்கும் இதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஒய் பக்கத்தில் நம்பர் எக்ஸுக்கு வரும், எக்ஸ் பக்கத்தில் நம்பர் இவ்வளோ தான் சார். சார் எப்படி சார் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், a² + b² - 2ab வரும். x² + 2y ஹோல் - 2 × 2y × x = 0. புரியுதாங்க? a² + b². இதை உள்ள கொண்டு வரேன். இது a - b ஹோல் ஸ்கொயர், x - 2y ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போது x - 2y = 0. அப்போ x = 2y. ஒரு x = 2yனா எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ? எக்ஸ் பக்கத்தில் ஒய், ஒய் பக்கத்தில் எக்ஸு. அப்போ 2:1 தான் ஆன்சர். பாருங்கள், ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், கணக்காகவும் போட்டு காட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். உங்களுக்கு எது நல்லா புரியுதோ அதை போட்டுக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் எண்ணிக்கையின் விகிதம் பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ 8:7. பாய்ஸு 10, கேர்ள்ஸ் 20% அதிகரிக்கிறது. ஓகேவா? அப்போ 8 × 110, 7 × 120. அதிகரிக்கிறதுனா 100 கூட்டி போகணும், குறையுதுனா 100லேருந்து கழிச்சு போகணும். இந்த ஒரு 0 ஒரு 0. 2 நாள் 8, 3 நாள் 12. அதுதானே? அப்போ 2 11 22, 3 7 21, 22:21. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்விங்க இது. ஓகேவா? பாருங்கள், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு இசட்டுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்க்கு காமனாக கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 6 24x + 4 2 8y = இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். 3 3 9x 3 4 12y 12. இப்போ எங்கே எக்ஸ் அதிகமாக இருக்குது? இங்கே தானே இருக்குது. அப்போ 24x - 9x 12y - 8y. அதுதானே? 24ல் 9 போச்சுன்னா எவ்வளோனா 15x = இங்கே என்னது 4y. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ? 4:15. புரியுதுங்களா? முதல்ல இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7x + 7z = 6x. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x + 9z 9z. எக்ஸ் எங்கே அதுக்கு? இங்கே தானே? அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 7x - 6x = 9z - 7z. அப்போ வெறும் எக்ஸ், ஒரு எக்ஸ் = 2z. அப்போ எக்ஸுக்கும் இசட்டுக்கும் என்ன ரேஷியோ? 2:1. இப்போ பொதுவாக இங்கே எது டபுள் என்ட்ரி ஆகுதுங்க, அதை நடுவில் போடணும். நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் தான் டபுள் என்ட்ரி. அப்போ முதல்ல ஒய் எக்ஸு இசட். புரியுதா? முதல்ல ஒய்யோட வேல்யூ என்ன? 15. எக்ஸுக்கு என்ன வரும்? 4. அடுத்து எக்ஸுக்கு எவ்வளோ? 2. அப்போ இசட்டுக்கு எவ்வளோ? 1. இந்த 2 இங்கே போட்டுக்குங்க, இந்த 4 இங்கே போட்டுக்குங்க. 5 2 30, 4 2 8, ஒரு நாள் 4. இதை மறுபடியும் அடிங்க. 5 2 30, 4 2 8, 2 2 4. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல எக்ஸ் வேணும். இப்போ பாருங்க, முதல்ல நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் நடுவில் இருக்கிறது வேணும். அப்போ 8.
நெக்ஸ்ட்டு ஒய்ன்றது இந்த லாஸ்ட்டு 30. நெக்ஸ்ட்டு இசட்னா எவ்வளோ இங்கே 4. இதை இன்னும் அடிக்கலாமா? 4 2 8 5 2 30 2 4 5 2 எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் 23 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வேகமாக இந்த ரேஷியோவை அவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கன்றதுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒரு கேள்விங்க. ஓகேவா, யானையினுடைய அதிவேக அளவு 20. யானைக்கு எவ்வளோன்னா 20 கிலோமீட்டர். அடுத்து சிங்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கம் 80. அடுத்து சிறுத்தை எவ்வளோன்னா 100. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கீழ்காணும் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறிய விகிதம் கேட்குறாங்க. முதல்ல யானை சிங்கம் எடுத்துக்கலாமா? யானை எவ்வளோ 20, சிங்கம் எவ்வளோ 80. ஒரு 0 ஒரு 0, 2 2 4 2 8. அப்போ இதோட ரேஷியோ என்ன 1:4. சிங்கம் மற்றும் சிறுத்தை, சிங்கம் எவ்வளோ 80, சிறுத்தை எவ்வளோ 100. ஒரு 0 ஒரு 0, 4 2 8 2 10. அப்போ 4:5. யானை மற்றும் சிறுத்தை, யானை எவ்வளோ 20, சிறுத்தை எவ்வளோ 100. அப்போ 20 20, 20 100. சிங்கம் மற்றும் யானை, சிங்கம் எவ்வளோ 80, யானை எவ்வளோ 20. அப்போ 4 20 என்பது 20. அப்போ இது எல்லா விகிதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் 4 20 தானே, இது 4 மாறும், இது 1. ஏன்னா 20 20, 4 20. அப்போ 4:1. இந்த விகிதத்தெல்லாம் இதில் எது சிறிய விகிதம்னு கண்டுபிடிக்குங்க. ஒன்றும் இல்லை, அது பாருங்களேன், இதை அப்படியே பின்னத்தில் போடுறோம், இதை பின்னத்தில் போடுறோம், இதை பின்னத்தில் போடுறோம், இதை பின்னத்தில் போடுறோம். எல்லாத்துலையும் 0 சேர்க்குறேன். நல்லா கவனிங்க, நான் ஷார்ட்கட்டில் போகிறது ஈஸியாக கற்றுக்குங்க. எல்லாத்துலையும் 0 சேர்க்குறேன். ஒரு நாள் 4, 2 நாள் 8, மீதி 2. மீதி இங்கே போகிறேன். 1 5 5 8 5 40, 1 5 5 2 5 10, மீதி 0. இங்கே 40 அப்படியே வரும். இதுக்கு 40. இப்போ மேலே இடத்துல எதுங்க சின்னது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 2 தான் சின்னது. 2 இடத்துல 2 வருது. இது மீதி 0, மீதி 2 வருது. அப்போ மீதி 0 தானே சின்னதாக இருக்கும். அப்போ 3வது வர ரேஷியோ இதுதான் சிறிய விகிதம். இதுன்றது எதை குறிக்கும், யானை மற்றும் சிறுத்தையை குறிக்கும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் குரூப் 2ல் கேட்ட கேள்வி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதோட வேல்யூ ஈக்குவல் 0ன்னு கொடுத்துட்டு இதோட ரேஷியோ என்னன்னு முதல்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி 3 இருந்தால் அந்த 3 எத்துமே இது கூட 8 கூட பெருக்குங்க. 8 24. 2 நம்பரை பெருக்குனா -24. ஆட் பண்ணால் இந்த நடுவில் இருக்கிற 2 என்ன வரும் 6 4 24. மைனஸ் கூட்டும் போது என்ன ஆகும், +2 வரணும். அப்போ இதில் மைனஸ்ன்னு போட்டுக்கணும். முன்னாடி என்ன நம்பர் இருக்க 3க்கு அந்த 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, இங்கே என்ன வருதோ அதை குறி மாற்றி எடுத்துக்கணும். இதை குறி மாற்றினா மைனஸ்னு வரும், இது குறி மாற்றினா ப்ளஸ்ன்னு வரும். அப்போ ப்ளஸில் வரத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்போது 4:3 தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ. நான் சொல்கிறது புரியுதா? எதுவுமே ஆன்சரில் போட்டக்கூடாது 4:3. ஏன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கேட்கல. ஸோ எக்ஸ் + 2y, எக்ஸுக்கு 4, 2yனா 3 2 6 ரேஷியோ 3x 3 4 12 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 10:15. 2 5 10 3 5 5. அவ்வளோதான் சார், 2:3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? ஸோ முன்னாடி நம்பர் இருந்தால் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும், அதான் ரேஷியோவை எடுத்துக்கணும். இங்கே என்ன வருதோ அதை குறி மாற்றி எடுத்துக்கணும். ஓகேவா, இங்கே ப்ளஸ்ன்னு வந்தால் அது மைனஸ் வரும், மைனஸில் விட்டுடலாம். இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, குறி மாற்றி எடுத்தால் இங்கே ப்ளஸ்ன்னு வரும். அதை மட்டும் எடுத்துக்கிறேன். கற்றுக்குங்க இது மாதிரிலாம். ஓகேவா, அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ABCDEF எல்லாத்தோட ரேஷியோ 1:2ன்னு கொடுத்துட்டு 3A 5C 7E. இங்கே பாருங்கள், ABCDEF இது எல்லாத்தோட ரேஷியோ என்னது 1:2. அப்போ இது 3தோட ரேஷியோ 1, இது 3தோட ரேஷியோ 2. எது மேலே போடுங்க, 3A ஏவோட வேல்யூ 1, 5C சியோட வேல்யூ 1, ப்ளஸ் 7E இங்கே பாருங்கள் ACE 3தோட வேல்யூ 1 ரேஷியோ 3B பியோட ரேஷியோ 2, 3 2 6 மாறும். 5D டிக்கு 2, I 2 10 ப்ளஸ் 7F 7 2 14. அவ்வளோதான் சார். 7 3 10 15. இதை ஆட் பண்ணுங்க 30ன்னு வரும். 1 5 5 2 5 30. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1:2. எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, புரியுதுங்களா? அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இதோட ரேஷியோ இதை கொடுத்துட்டு இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், முதல்ல 3x + 4y டிவைட், இது கீழே போகிறதுல சும்மா 2 டிவைட் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டுத்துலேயும் காமனாக 2 வெளியே எடுத்துட்டேன். 2x + 3y = 22/32. புரியுதாங்க? இதை பின்னத்தில் மாற்றிட்டேன், இதே பின்னத்தில் மாற்றிட்டேன். 4 2 16 2 32. இது அப்படியே கூட போட்டிருக்கலாம், பட் இது மாதிரி சிம்பிளாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக முடியும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 3 48x, 16 4 64y, 2 22 44x, 3 22 66y. எங்கே எக்ஸ் அதிகமாக இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ 44 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 48x - 44x, 66y - 64y. அப்போ 4x = 2y. 4 2 2 2 4. அப்போ 2x = 1y. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ சொல்லுங்கள்? சமம் சொன்னாலே மாற்றி எடுக்கணும் இல்லையா? ஒய் பக்கத்தில் இருக்கிறது எக்ஸுக்கு வரும், எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது ஒய் வரும். இப்போ ஆன்சர் 1:2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரியும் ஆப்போசிட்டில் கொடுத்து கேள்விகள் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ யூஸ்வலாக இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. இப்போ இதை கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே இதில் போட வேண்டியதான். எக்ஸுக்கு 2 ஸ்கொயர் 4 -1 4 + 1. அப்போ 3:5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு சின்ன கட்டியில் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன். இது கால்சியம், இது கார்பன், இது ஆக்சிஜன். இந்த ரேஷியோவில் இருக்குது. ஏன்னா கார்பனின் சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மொத்தம் கூட்டுங்க 25. இப்போ கார்பன் தானே கேட்குறாங்க. கார்பன் எத்தனை மடங்கு? மொத்தம் 25 மடங்கில் கார்பன் வந்து 3 மடங்கு ஆகுது. இன்ட்டு சதவீதம் கேட்கறதால 100. 1 25 25 4 25 100 4 3 12%. ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபி ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சிடி ரேஷியோ கொடுத்துட்டு ஏஓடியும் கேட்குறாங்க. நிறைய பேர் சிரமப்பட்டாங்க. ஓகேவா? புதுசாக டெலில்னா சார் ஏபி பிசி சிடி கொடுத்துட்டு தானே ஏடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேட்கணும்னா இந்த பின்னத்தை அப்படியே பெருகிட வேண்டியதான். என்ன? C/D = 2/3 × 4/7. என்ன சார் இது ரெண்டு கேன்சல் ஆகலைன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும்னு அர்த்தம் எப்பவுமே. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? A/D = 4 2 8 3 21 8:21. ஏ தான் சரியான ஆன்சர். எப்பவுமே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கேட்குறாங்கன்னா ஏ1டியை மட்டும் எடுத்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு. உலகத்தில் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும்னு அர்த்தம். கேன்சல் ஏன் சார் ஆகலை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அதில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும், மேக்ஸில் எவ்வளோ? 120ல் 2/5. ஓகேவா? அடுத்த 3/8 மாணவர்கள் அறிவியலையும், சயின்ஸ் எவ்வளோ? 120ல் 3/8. மீதி மாணவர்கள் சமூக அறிவியல். இப்போ மீதி சோசியல் சயின்ஸ் எஸ்எஸ். இங்கே பாருங்கள். முதல்ல இது 1 5 5 2 5 10 4 5 20 24 2 48 1 8 8 5 8 120 3 5 45. இது மொத்தம் கூட்டம் 8 5 13க்கு 3 மீதி 1 93. சோசியல் அப்போ எவ்வளோன்னா மொத்தம் 120 பேரில் 93 கழிங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், கழிக்கலாமா? 120ல் 93 போச்சுன்னா என்ன வரும்? 100 போச்சுன்னா 20 ஒரு 7 27. அவ்வளோதான். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மேக்ஸில் 48, சயின்ஸில் 45, சோஷியல் எவ்வளோ? 27. அவ்வளோதான் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை சிம்பிளை பண்ண போகிறோம். சிம்பிளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள். 16 3 48, 5 3 45, 9 3 27. எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 40 நிமிடம் 1 மணி இது ரெண்டுமே நிமிடமாக மாற்றுறேன். 1 மணினா 60 நிமிடம். 0 0 2:3. அவ்வளோதான் சார் ஆன்சர். ஏன்னா 2 2 4 3 2 6 2:3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துங்க. ஸோ இது வரைக்கும் 31 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது 32வது கொஸ்டின்ஸுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ. 666 கிராம் 6 கிலோ. 666 கிராம் 6 கிலோன்னா அது 1000 பேருக்குன்னா கிராமாக மாறிடும். ஏன்னா நமக்கு தெரியும் 1000 கிராம் சேர்ந்தது தான் என்னது? 1 கிலோகிராம். ஓகேவா? இங்கே பாருங்கள். 1 6 6 1 6 6 1 6 6 1 6 6 3 0. என்ன ரேஷியோ பாருங்கள்? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இது ரெண்டும் சமம் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ முதல்ல இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். அப்போ 5x / 33 = விகித சமம் சொல்கிறதால உள்ளகிற ரெண்டுத்தையும் பெருக்கணும், வெளியிற ரெண்டுத்தையும் பெருக்கணும். 4/9 × 3/11. இங்கே பாருங்கள்.
ஒரு 11 11 3 11 33 ஒரு 3 3 3 3 9 இந்த 3 3 அடிபட்டு போச்சு. அப்போ எக்ஸு வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே 4 இருக்குது. 4 இருக்குதா? 4 இருக்குது. இந்த 5 அப்படியே கீழே வந்துடுமா? 5 4/5 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ராமு சோமு வாங்கிய இரு மேஜைகளின் விலைகள் 750 900 எனில் சோமு மற்றும் வாங்கிய விலைகள். சோமு எவ்வளோ? 900. ராமு எவ்வளோ? 750. அப்படியே மாற்றி கேட்குறாங்க. ராமு சோமு, இது ராமு இது சோமு. சோமு மற்றும் ராமு ஒரு 0 ஒரு 0 அஞ்சல் அடிக்கலாம். 25 100 18 90 16 என்பது ஓகேவா? அப்போ 5 5 75 மறுபடியும் 3ஆல் 6 3 18 5 3 5 6:5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதை மாற்றி போட்டிங்கன்னா ஸோ சில கவனிக்காமல் முதல்ல ராமு சோமு ரேஷியோ கண்டுபிடிச்சா 5:6 கூட போட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ ஆரோ கலர் என்ன மாரி ஆரோ கலர்லாம் போட்டுறாதீங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏபிசிடி என்ற 4 அவர்கள் இந்த ரேஷியோ என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம். ஏபிசிடி 5:2:4:3 ப்ளஸ் சி என்பவர் டியை விட 1000 அதிகம். இப்போ சி டியை விட 1000 அதிகம்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 1 மடங்கு தானே 1000. அவ்வளோதான். இப்போ பியின் பங்கு பி எவ்வளோ? 2 மடங்கா? அப்போ 2 × 1000 ஆன்சர்ண்ணே 2000 ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் உட்காந்து ஸ்டெப்பாக போட்டுங்க வந்துன்னு வச்சிங்களேன், அவங்க கொடுக்குற கணக்கு ஒவ்வொரு கணக்கு யோசிச்சு போகிற மாதிரி கொடுக்குற கணக்கை ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அது மாதிரிலாம் போடவே கூடாது. ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தாலே அந்தளவுக்கு ஷார்ட்கட்டை நிறைய கற்றுக்கலாம் சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு விகிதம் இங்கே ஒரு விகிதம் இங்கே ஒரு விகிதம் 3 விகிதம் சமம்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது ரெண்டுத்தையும் உள்ள பெருக்குனா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். அப்போ 8x = 2 × 12 ஓர் 2 2 4 2 8 ஒரு 4 4 3 4 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. இங்கே வாங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது சமம். எக்ஸோட வேல்யூ 3 3y. ஓகேவா? 2 × 36 2 × 36 பாருங்க, ஒரு 3 3 12 36. அப்போ ஒய்யோட வேல்யூ 2 12 24. அப்போ 3, 24 பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 37வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 1/2 2/3 3/4 என்ற விகிதத்தில் என்ற அமௌண்ட்டை பிரிக்கப்படுகிறதுன்னு முதல் எப்பவுமே ஒரு அமௌண்ட்டை பிரிக்கணும்னா அந்த விகிதம் ஒரு முழு எண்ணாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக பிரிக்க முடியும். இது எப்படிங்க முழு எண்ணாக மாற்றலாம்? 1/2 2/3 3/4 அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க மாற்றலாம் அப்படின்னா, இதை யூஸ்வலாக எல்சிஎம் எடுத்துகிட்டு கூட போகலாம். இந்த 2 3 4 எல்சிஎம் எடுத்தாங்க வரும் 12ன்னு வருமா? எல்லாத்தையும் 12ஆல் பெருக்கிடுங்க. எப்படி 12ன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் 4 3 நாள் வகுப்படுது, 2 நாள் 8 3 நாள் போட்டுக்கலாம், 3 நாள் 12 கீழே 2 நம்பரால் வகுப்படுது. ஒரு 2 2 6 2 12 6 ஒரு 3 3 4 3 12 4 × 2 8 ஒரு நாள் 4 3 நாள் 12 3 3 9. அவ்வளோதான் சார். இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 9 8 17. இங்கே பாருங்கள், 9 8 17 16 23 23 மடங்கு தான் எவ்வளோனா 782. ஓகேவா? அப்போ 23 மடங்கு தான் 782. முதல் பார்ட்டு கேட்குறாங்க. முதல் பார்ட்டு எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அவ்வளோதான் சார். இது 23வது டேப்பில் தாங்க கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 23வது டேப்பில் தான் கேன்சல் ஆகும். ஒரு 23 23 2 23 46 3 23 69. இங்கே பாருங்கள், 23 எத்தனை மடங்குன்னா இங்கே பாருங்கள் 782 23 டிவைட் பண்ணுறோம். 3 23 69. மீதி எவ்வளோ அப்படின்னா 92. 4 23 92. மீதி 0 34. அப்போ 34 × 6 பெருக்குனிங்கன்னா 204 ஆன்சர். எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 2 விகிதங்கள் விகித சமம்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ இது ரெண்டும் சமம் இது ரெண்டும் சமம். அப்போ 10x = 1000 × 1/1000 1000 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 மட்டும்தான். 10x = 1னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 1/10. ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ரைட்டு. அடுத்தது கீழ்கண்ட விகிதத்தில் பெரிய விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 5/7 1/2 3/5 7/10. ஓகேவா? எல்லாத்துலையும் 0 சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு
ஓர் 7 7 49 மீதி 1 ஓர் 2 2 I 2 10 மீதி 0 ஓர் 5 5 6 5 30 மீதி 0 ஓர் 10 10 7 10 70 மீதி 0. இப்போ எது பெரிய விகிதம்? மேலே எது பெரிய நம்பரு? 7 7 இருக்குது. இப்போ மீதியை பாருங்கள். மீதி இங்கே 0 மீதி 1ன்னு வருது. மீதி 1ன்னு வந்தால் இதுதானே பெருசு. அப்போ ஃபஸ்ட்டில் வரத்தான் பெருசு. 5:7 எங்கே இருக்குது பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 40வது கொஸ்டின்ஸ். நல்லா கவனிங்க. ரம்யா ஒவ்வொரு மாதமும் இந்த தொகையை சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே கல்வி, சேமிப்பு, இதர செலவுகள் இதர செலவுகள் செய்கிறார் எனில் அவர் சேமிக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 3 7 7 8 8 மடங்கு தான் எவ்வளோன்னா 28,296. சேமிப்பு கேட்குறாங்க 1 மடங்கு. அவ்வளோதான் சார். இது அப்படியே 8ஆல் டிவைட் பண்ணிட்டா 3 5 3 7ன்னு கிடச்சிரும் சார். எங்கே இருக்குது 3 5 3 7? டி தான் சரியான. 8ஆல் டிவைட் பண்ணிடணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஏபிசியோட மாத விகிதம் கொடுத்துட்டாங்க. என்ன? A:B:C எவ்வளோன்னா 2:3:5. ஓகேவா? சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தோட 1200 அதிகம். ஏவுக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 மடங்கு தான் 1200. இப்போ பி கேட்குறாங்க. பின்னா எத்தனை மடங்கு? அதே 3 மடங்கு தான் கேட்குறாங்க. அதானே? அப்போ பியோட ரேஷியோ எல்லாம் 1200. பியின் ஆண்டு ஊதியம் மாத ஊதியம் 1200. ஆண்டு ஊதியம் என்ன? 12 × 1200. 12 12 144 2 0 14,400. எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஏயின் 2/3 மடங்கும் பியின் 75%. 75%னா by 100. 3 25 75 4 25. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 8A = 3 3 9B. ஸோ இதுலேருந்து ஏவுக்கு பிக்கு என்ன ரேஷியோ சொல்லுங்கள் பார்ப்போம். சமம் சொன்னால் மாற்றி எடுத்துக்கணும். அதானே? பி பக்கத்தில் இருக்கிறது ஏவுக்கும் ஏ பக்கத்தில் இருக்கிறது பிக்கு 9:8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டு தப்பாக போடுமோ அதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும் சார். அதான் டிஎன்பிசியோட சபைக்கிட என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு தப்பாக போடும் போகிறோங்க, அதெல்லாமே ஆன்சரில் இருக்கும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்போட விகிதம் 5:3. செலவு 3500 எனில் சேமிப்பு என்ன? இங்கே பாருங்கள். 5:3. ஓகேவா? இங்கே பாருங்கள். 5:3. இதில் என்னது? செலவு. இது என்ன? சேமிப்பு. இப்போ செலவு 3500. 5 மடங்கு 3500. 5 மடங்கு 3500னா இப்போ என்னத்துன்னு தேவை? 3 மடங்கு நம்மளுக்கு தேவை. ஓர் 5 5 7 5 35 2 0. அப்போ 3 × 700 எவ்வளோ? 2100. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 44வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள். ஏபி ரேஷியோ கொடுத்துட்டு பிசி ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஏபிசி. ஏ எவ்வளோ? 8:12. இது அடிக்க முடியும்னா அடிச்சுக்குங்க. 2 நாள் 8 3 நாள் 12 2:3. பிசி எவ்வளோ? 24 5. இதை எதில் அடிக்கலாம்? 3 நாள் 8 3 24 I 3 5 8:5. அடிக்க முடிஞ்சால் அடித்து போடணும், இல்லைனா டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கணும். 8 அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 பக்கத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 8 16 3 8 24 3 5 15 16 24 15. எங்கே இருக்குது பாருங்கள். 16 24 15. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். இது ரெண்டும் சமம், இது ரெண்டும் சமம். விகித சமம் சொல்லிட்டு எக்ஸ் ஒய்க்கு என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. அப்போ இது அப்படியே பிரிக்கலாமா? இங்கே பாருங்கள். 18 × 3x + 5y = 29 × 2x + 3y. இப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம். இங்கே பாருங்கள். 18 எவ்வளோ? 30 30 3 24 54 எக்ஸு. I 18 எவ்வளோ? 18 50 I 8 40 90. 90y = 2 29 எவ்வளோ? 58 எக்ஸு. 3 29 எவ்வளோ? 29 × 3 3 27 7 மீதி 2 3 2 6 6 2 87. 87 ஒய். இப்போது எக்ஸ்லாம் எங்கே அதிகமாக? இங்கே அதிகமாக இருக்கா? எக்ஸ் அந்த பக்கத்தோட ஒய் அந்த பக்கம். 90y - 87y = 58x - 54 எக்ஸு. அப்போ கழிச்சா 3y = 4x. இப்போ சொல்லுங்கள். எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ? எக்ஸ் பக்கத்தில் இருக்குது ஒய், ஒய் பக்கத்தில் இருக்குது எக்ஸு. அப்போ 3:4 தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? எப்பவுமே சமம் சொன்னால் ரேஷியோ மாற்றி எடுக்கணும். பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது
ம் இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. விகித சமம். இது ரெண்டுத்தையும் உள்ள பெருக்கணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது சமம். அப்போ 6x = 5 × 12. ஓர் 6 6 2 6 12. அப்போ எக்ஸோட வேல்யூ I2 10. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 3 மீட்டருக்கும் 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு தெரியும் 1000 மீட்டர் தான் என்னது ஒரு கிலோமீட்டர். இப்போ இது மீட்டர்னா இதுவே மீட்டரில் மாத்திரம் இது 1000ஆல் பிரிக்கலாமா? அப்போ இது 3000 மீட்டர் 300 மீட்டர். 2 0 2 0 ஓர் 3 3 3 30. அப்போ ஆன்சர் 10:1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்க எங்கே 10:1 டி தான் சரியான ஆன்சர். ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்க 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம். 1 ரூபாய்னா எவ்வளோ? 100 பைசா 20 பைசா. ஓர் 20 20 ஐ 20 100. அப்போ 5:1 தான் சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே. அடுத்தது சரி இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. இரு எண்கள் 2:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணுடன் 4ஐ கூட்டினால் அவற்றின் புதிய விகிதம் 4:9 என்ன மாதிரி தான் இரு எண்கள். எப்பவுமே 4ஐ கூட்டினால்னா +4 போகணும், கழிச்சால்னா ப்ளஸ். ரெண்டு எண்களோட ரேஷியோ என்ன? 2x:5x. இதை பின்னத்தில் போகிறோம். 2x/5x. ஒவ்வொரு எண்ணுடன் 4ஐ கூட்டினால் +4 +4. புதிய ரேஷியோ என்ன? 4/9. அவ்வளோதான் சார். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஓகேவா ஆன்சர் கிடச்சிடும். எந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்து போயிட்டு இதில் போடணும். ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 9 2 18x 4 9 36y = I நாள் 20x + 4 நாள் 16. ஓகேவா? எக்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இந்த பக்கத்தில் எடுங்க. 16y இங்கே பாருங்கள் 9 2 18 4 9 36. இங்கே ஒய்லாம் கிடையாது, எல்லாமே எக்ஸ் மட்டும் தான். இங்கே ஒய்யே வராது. இங்கே பாருங்கள் நம்பர் எங்கே இங்கே அதிகமாக இருக்கா? 20x - 18x 36 - 16. 20ல் 18 போச்சுன்னா எவ்வளோ? 2x 20. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 10. அதுக்கு இங்கே போடுங்க. 2 10 20 I 10 50. அவ்வளோதான் சார். ஸோ 20, 50 இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 4⁵3.5 2⁵5 என்பதற்கு சமமான விகிதம் என்னென்னு கேட்குது. இந்த 4ஐ நான் 2² அப்படின்னு போட்டுக்கிட்டேன். 3.5ஐ 7/2 அப்படின்னு போடலாம். இங்கே 2⁵5. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா 3.5 7ல் பாதி தானே. எப்பவுமே அடுக்கில் இருந்தால் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2⁵7 2⁵5. இதை எப்படி பிரிக்கலாம்? 2⁵5 × 2² அப்படின்னு போடலாம். 2⁵5 இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 2² 1ன்னு வரும். 2² வேல்யூனா 4:1 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி. குரூப் 4ல் ஒரு வாட்டி கேட்ட கேள்வி. 5ன் ஒரு பகுதி 8ன் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட 94ன் விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5ல் ஒரு பகுதி 8ல் ஒரு பகுதி. இது பின்னத்தில் இருக்குது. இது முழுமையாக மாற்றணும் என்ன பண்ணணும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 8:5. புரியுதாங்க? 8:5. இது எதுக்கு சமம் அப்படின்னா 3:4க்கு சமம். 3:4க்கு சமம். இப்போது இங்கே பாருங்கள் இந்த உள்ளகத்தை முதல்ல பெருக்கிறோம், வெளியகத்தை ரெண்டாவது பெருக்கிறோம். உள்ளகத்தை பெருகுனா எவ்வளோ? 15. வெளியகத்தை பெருகுனா 4 8 32. அவ்வளோதான் சார். 15 32 இது ரெண்டும் சேர்ந்த மடங்கு தான் எவ்வளோன்னா 94. கூட்டினா என்ன வரும் பாருங்கள்? 47. 47 மடங்கு தான் 94னா அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 2. அந்த 2 எடுத்து இதில் போடுங்க. 5 2 30. 32 2 64. இது முதல் எண், இது ரெண்டாவது எண். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 94 வருது பாருங்க. ஓகேவா? அப்போது முதல் பகுதி கேட்குறாங்க 30 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூனா இது தெரியும். அப்படியே இதில் போடணும். 3 2 6 ப்ளஸ் 3 2 6 ரேஷியோ 2 2 4 I 3 5 6 12 19. 12 19 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது விகித சமம். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 6x = 11 × 66. ஓர் 6 6 11 6 66. எக்ஸோட வேல்யூ 11 11 பேர் 121 அல்லது 11² கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆப்ஷனில். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள்
இது வந்து விகித சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உள்ளக ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், வெளிகிட்ட ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 5x = 7 × 25. ஓர் 5 5 5 25 7 35. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 35 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதோட ரேஷியோ இதை கொடுத்துட்டு இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு குழப்பத்துக்காக 2ன்னு கொடுத்துக்கிறோம். ஓ 2 2 4 2 8. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரேஷியோ? 4:5. அது எத்தனை அப்படியே போடுங்க. எக்ஸுக்கு 4 3 4 12. ஒய்க்கு 5 5 3 5. எக்ஸுக்கு 4 4 4 16. ஒய்க்கு 5 5 2 10. இது கூட்டினா 27. இதை கூட்டினீங்கன்னா 6. 9 3 27 2 3 6. அப்போ 9:2 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 2 எண்களின் விகிதம் 3:4. அவைகளின் பெருக்கல் பலன் 432. அப்போ 3x 4x இரண்டுத்தையும் பெருக்கிறேன். 4 3 12x² = 432. ஓகேவா? 4ஆல் அடிக்கலாம். 3 4 12. 10 4 40. மீதி 3 8 4 32. 1 3 3 3 3 9. 6 3 18. அப்போ x² 36னா எக்ஸோட வேல்யூ என்ன? 6. அது எத்தனை ரெண்டுத்தில் போடுங்க. 3 6 18. 4 6 24. இது சின்ன நம்பரு, பெரிய நம்பர். கேள்வி பெரிய எண் யாது? 24 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் யோசிச்சு போகிற கேள்வி. ஒரு வரைபடத்தின் அளவு 1 × 1 2 3 4 5 6 7 8 8 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வரைபடத்தின் 2 நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர். உண்மையில் அவர்களுக்கு தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். ஓகேவா? இங்கே எத்தனை சொல்லிக்கிறாங்க டிஃப்ரென்ஸு? 4 சென்டிமீட்டர். அப்போ இதெல்லாமே சென்டிமீட்டரில் மாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டரை சென்டிமீட்டராக மாத்திர மறுபடியும் 100ஆல் பெருக்கலாமா? 100ஆல் பெருக்கிறேன். அப்போ 1 × 1 2 3 4 5 2 3 4 5. ஓகேவா? புரியுதாங்க? இப்போ இதை எடுத்தும் போயிட்டு இது என்னது? இங்கே பாருங்கள், மீட்டர்லாம் மாற்றிட்டேன். 1 கிலோமீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்னால் இவ்வளோ சென்டிமீட்டர். அப்போது இந்த ரேஷியோ பாருங்கள், சென்டிமீட்டரில் கொடுத்துருத்தால எத்தனை 0? 1 2 3 4 5. 1 2 3 4 5. இதில் 5 கட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அப்போ 300. அப்போ 1:300ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ 4 சென்டிமீட்டர் தானே. அப்போ 300 4 கூட பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 3 4 12. அவ்வளோதான் சார் ஆன்சர். ஸோ 1200 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் 30 பேர் மாணவர் எனில் மாணவிகள் இடையிலான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தமிழ் வெர்ஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். டோட்டல் 50. இது பாய்ஸு. கேர்ள்ஸு ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பாய்ஸ் டோட்டலாக 30. ஓகேவாப்பா? பாய்ஸு கேர்ள்ஸு 30. மீதி எவ்வளோ? 20. அப்போ 3:2 தான் சரியான ஆன்சர். இது ஒரு கஷ்டமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டு வச்சுருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கீழ்காணும் விடைகள் எக்ஸுக்கு ஒய்க்கு முறை எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு சமமா? அப்போ XY = 5 90. அப்போது எக்ஸு ஒய்க்குனா எந்த 2 நம்பரை பெருக்குனா 90 வரலன்றதை பார்க்கணும். இங்கே பாருங்கள், 9 10 90. 3 30 90. 2 45 90. இது பைத்து 100ன்னு வருது. அப்போ எது 90 வரல? இதான் வரல. அப்போ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், A/3 B/4 C/7 எனில் இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எப்பவுமே சமம்னு சொன்னால் அது கீழே இருக்கிறத தான் ரேஷியோ எடுத்துக்கலாமா? அப்போ ABC என்னென்ன? 3:4:7. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். கீழே C மட்டும் 7. 14/7. சிம்பிளை பண்ண என்ன வரும்? 2 ஆன்சர். இதுதான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு சூடேற்றி 4 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது 7th புக்கில் நேர் விகிதம் எதிர் விகிதம் கொடுத்தாலும் இது விகிதத்தில் தான் இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு. 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் தேவைப்படுதுன்னா 2 மணி நேரம்னா எத்தனை நிமிடம்? 60 கூட்டல் ஒரு 60. 120 நிமிடமா? அப்போ 120 நிமிடத்துக்கு பாருங்கள், இதுவும் நிமிடம் இதுவும் நிமிடம் அப்படின்றதான் அடிக்க முடியும். ஒரு 0 ஒரு 4 4 3 4 12. அப்போ 3 3 என்பது 9 யூனிட் தேவைப்படும். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது,
இங்கே பாருங்கள் ஏபி ரேஷியோ கொடுத்து பிசி ரேஷியோ கொடுத்துட்டு சிடி ரேஷியோ கொடுத்துட்டு ஏவுக்கும் டிக்கும் என்னன்னு கேள்வி கேட்குறேன். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேட்டால் ஏடின்னு போட்டுக்குங்க. இந்த ரேஷியோவில் அப்படியே பின்னத்தில் போடுங்க. 2/3 இன்ட்டு 2/4 இன்ட்டு 2/5. இது சுருக்க முடியுமா? இது 2 2 4 கேன்சல் ஆகிடுச்சா? மேலே என்ன இருக்குது, 2 மட்டும் இருக்குது, கீழே 15. அப்போ ஆன்சர் 2:15 தான் சரியான ஆன்சர். இது உட்காந்து போடலாம், போட்டால் பெருசாக போட்டு கொண்டு வரலாம். ஆனால் இது எப்படி போகிறோன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபி பிசி இதோட ரேஷியோ A/4 B/4 ரேஷியோ கொடுக்கும். இப்போ விகித சமம் ரெண்டுத்தையும் உள்ள பிறகு ரெண்டுத்தையும் பிறகு சமமா? B² = AC. எத்தனை இதில் போடுங்க, இது A/4 ஈக்குவல் டு B/4 இருக்கா? இப்போ B² இருக்குது அதானே. அப்போ இது AC ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ B² இங்கே பாருங்கள், B/4 B² ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? B² வேல்யூ என்ன? AC. அப்போ AC ஹோல் ஸ்கொயர். அப்போ A/4 ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க, சமம் இல்லை ரேஷியோ. A² C². A² ரெண்டு பக்கம் அடிச்சிட்டோம்னா ஸ்கொயர் மட்டும் நிற்கும். A² C². B தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபி ரேஷியோ கொடுத்துட்டு பிசி ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசி என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. ஏபிசி அப்போ 5:9 4:7. இந்த கொஸ்டினோட பிடிஎஃப்பும் நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. 4 இது 9 5 4 20 4 9 36 7 9 63. இது அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர் 20 36 63. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ ரூபாய் 1600 ஏபி 3:5 என்ற விதத்தில் பிரிக்கிறாங்க. இது ஏ இது பி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 மடங்கு தான் 1600. 1 8 8 2 8 16. 1 மடங்கு 200. எத்தனை இதில் போடுங்க, 3 2 600 I2 1000. பிக்கு எவ்வளோ? 1000. எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல இது ரெண்டுத்தையும் சமப்படுத்தினா எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஆனால் இது ரெண்டுத்தையும் சமப்படுத்துங்க, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா 25 x = 5 × 15. 1 5 5 5 25. 1 5 5 3 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அதே மாதிரி இதில் பண்ணுங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 3 3y = 5 × 18. 1 3 3 6 3 18. அப்போ ஒய்யோட வேல்யூ 6 5 30 ஆன்சர். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், மாதவியும் அன்பும் 2 மேஜைகளை ஓகே 750 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேஜைகள் விலைகள் விகிதத்தை கொண்டு. இதை பார்த்தாலே இங்கே ஏற்கனவே ரிப்பீட்டட் கேள்வி, உங்களுக்கு குழப்பத்துக்காக மாற்றி கேட்குறேன், அதனால் நான் மாற்றி போட்டேன். ஒரு 0 0 25 100 18 5 90 16 5 80. ஓகேவா? 5 5 75. மறுபடியும் 3 6 3 18 5 3 5 6:5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு பையில் பச்சை மஞ்சள் கருப்பு என்ற விகிதத்தில் உள்ளன. கருப்பு பந்துகள் எண்ணிக்கை 40. கருப்புனா எவ்வளோ? 5 மடங்கா? 5 மடங்கு 40னா ஓகே. பையில் உள்ள மொத்த பந்துகள் மொத்தம்னா இது கூட்டுங்க. கூட்டினா 5 3 8 8 4 12. அப்போ 12 மடங்கு எவ்வளோ? 5 மடங்கு 40. இதை பாருங்கள், 5 மடங்கு 40னா 12 மடங்கு எவ்வளோ? 1 5 5 8 5 40. 12 96 ஆன்சர். ஸோ நேர்மாறலாக போடுறேன். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஆல்ரெடி இது மாதிரி நான் பிஒய்க்குள்ளே தனி வட்டி கூட்டு வட்டி போட்டிருப்பேன், டைம் அண்ட் ஒர்க் போட்டிருப்பேன், பர்சன்டேஜ் போட்டிருப்பேன், சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்பேன். அதனால் நல்லா பாருங்கள். இப்போ ரேஷியோவை 2 பார்ட்டில் முடிக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2019 26 வரைக்கும் ஓகே ஒரு 7 வருஷம் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். அடுத்து 2011 19 வரைக்கும் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் மார்க் நான் போடுறேன். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் ஒரு மன்றத்தில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பின்னோட்டில் எது உண்மையாக இருக்காது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 மடங்கு. இதில் எது 5 மடங்காக இல்லை? உண்மையான எண்ணிக்கை எது 5 மடங்கில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதான் 5 மடங்கு. இதுதான் 5ஆல் வகுப்படுற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா? பாய்ஸு 3 மடங்கு, கேர்ள்ஸ் 2 மடங்கு, ரெண்டுத்தையும் கூட்டினா 5 மடங்கு. அப்போ மொத்த தொகையில் எது 5ஆல் வகுப்படுது? 25. அப்போ இது மட்டும் தான் உண்மையாக இருக்கும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது
இங்கே பாருங்கள் 7:5 ஆனது x/25 சமம் எனில் எக்ஸு அப்படியே விகித சமம்னா உலகத்தை ரெண்டுத்தையும் பெருக்கணும். 5x = 7 × 25 ஓர் 5 5 5 25 5 35 எக்ஸோட வேல்யூ 35 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே நல்லா கவனிக்கணும். P + Qவின் 20%, P - Qவின் 50% சமம் PQ ரேஷியோ. இது மாதிரி இங்கே PQ மட்டும் தான் வருது. வேறு ஏதோ 3P 2Qலாம் ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு பார்த்தோம். அது மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் டீட்டெயிலாக போடணும். இது மாதிரி வந்தால் ஷார்ட்டாக போட்டுடலாம். நல்லா கவனிக்கணும். P + Qன்னு என்ன? P - Q. அப்போ Pலேருந்து Qவை கழிக்கிறாங்கன்னா P தான் பெருசு, Q சின்னது. அப்போது 50 20 கூட்டினா என்ன வரும்? 70. 50ல் 20 போச்சுன்னா 30. ஒரு 0. அப்போ 7:3. அவ்வளோதான் ஆன்சர். ஷார்ட்டாக போடுறேன். சார் எனக்கு கணக்காக போடுங்க சார் அப்படின்னா P + Qவோட 50% ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் P - Qவோட இது 50ல் 20 தானே கொடுத்துருக்காங்க. இது 20, இது 50. ஒரு 0. 2 உள்ள பெருக்குங்க. 2P + 2Q ஈக்குவல் டு 5P - 5Q. அப்போ Q இந்த பக்கம் கொண்டு வா, P அந்த பக்கம் கொண்டு போங்க. Q இந்த பக்கம் வந்து என்ன வரும்? 7Q மாறும். P அந்த பக்கம் போச்சுன்னா 3P அப்படின்னு மாறும். ஸோ சமம் சொன்ன ரேஷியோ மாற்றி எடுத்துக்கலாமா? எத்தனை வரும்? 7:3 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி. அதனால் ஷார்ட்டாகவும் போட்டிருக்கேன், கணக்காகவும் போட்டு காட்டிருக்கேன், கற்றுக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. அடுத்தது, இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. எக்ஸு இது 3x. அவற்றை பெருக்கல் பண்ண 48. இரண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும்? 3x² = 48. ஒரு 3 3 16 3 48. அப்போ x² = 16னா எக்ஸோட வேல்யூ என்ன? 4. அது எத்தனை போயிட்டு இரண்டுத்தில் போட்டிங்கன்னா 4 3 12. வயதுகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் இது எவ்வளோ? 8. சி தான் சரியான ஆன்சர். ஸோ இது எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 12 இல்லையா? எக்ஸு ஒய் என்ன கேட்குறாங்க? வயது கேட்கல, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதனால் 8 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. அடுத்தது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். இரண்டு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எனில், ஓகேவா, இரண்டு எண்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 116 2/3 கலப்பை பண்ண தகாப்பெண்ணா மாற்றுங்க. இதை பெருக்கி இதை ஆட் பண்ணிங்கன்னா, இதை வந்து பெருக்கினா 348 ஒரு 2 ஆட் பண்ணால் 350, கீழே 3ன்னு வரும். சதவீதத்தால் 100ன்னு போட்டு ஒரு 0. 7 35 6 30. யூஸ்வலாக இரண்டு எண்கள் கூடுதலானது இரண்டாவது எண்ணில், இது கூடுதல் எந்த எண்ணில் சொல்கிறோமோ அது கீழே இருக்கும். இது செகண்ட் நம்பர். ஓகேவா, அப்போது நல்லா கவனிக்கணும். மேலே 2 நம்பரை கூட்டினா 7, ரெண்டாவது நம்பர் 6னா முதல் நம்பர் என்ன வரும்? 1ன்னு வரும். ரெண்டாவது நம்பரு 6. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, மேலே இருக்குது 7. அவ்வளோதான் சார். அப்போ 1:6 தான் சரியான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதை ஒரு பெரிய கணக்கெல்லாம் போட்டு காட்டுவாங்க சார். ஆனால் நம்ம எப்படி போகிறோன்றத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது இங்கே பாருங்கள். ஏபி ரேஷியோ பிசி ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசி என்னன்னு கேட்குறாங்க. ஏபிசி ஏபி எவ்வளோ? 4:6. இது அடிக்க முடிஞ்சால் அடி. 2:3. ஸோ 2:3. இது எவ்வளோ? பிசி 18:5. அவ்வளோதான். 18 இங்கே எடுத்துக்கோங்க, 3 இங்கே எடுத்து 18 2 36. 18 எவ்வளோ? 30 30 3 24. 54. 3 5. இது எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 3 12 3 36. 18 3 54. 5 3 5. 12 18 5. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே, இது வரவு இது செலவு. வரவு 21,000 எனில் சேமிப்பு என்னன்னு கேட்குறாங்க. வரவுனா எவ்வளோ? 7 மடங்கா? 7 மடங்கு தான் 21,000. சேமிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இது வரவு செலவு, இது ரெண்டுத்துக்கு கழிச்சா அதான் சேமிப்பு. எப்பவுமே வரவுலேருந்து செலவு கழிச்சா அதுதான் என்னது? சேமிப்பு. அப்போ 7 மடங்கு வரவு, 6 மடங்கு சொல்லணும்னா 1 மடங்கு தான் நமக்கு வேணும். அதான் என்னது? சேமிப்பு. ஓகேவா, 1 7 321. அப்போ 3000 × 1 3000 ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. அடுத்தது, இங்கே பாருங்கள். ஒரு எண் 42 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. 42 3:4ன்னு பிரிக்கணும். 4 3 7. 7 வந்து 42. 7 மடங்கு 42. 1 7 6 42. அந்த 6 எத்தனை போடுங்க? 3 18 4 24. முடிஞ்சு போச்சா? அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போது 18² + 24². 18² 324. 24² 576. மொத்தம் கூட்டுங்க 900ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் சார் ஆன்சர். ஓகேவா,
பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபியோட ரேஷியோ கொடுத்துட்டு பிசியோட ரேஷியோ கொடுத்துட்டு சிடியோட ரேஷியோ இங்கே பாருங்கள், ஏபி கொடுத்துட்டாங்க, பிசி கொடுத்துட்டாங்க, சிடி கொடுத்துட்டாங்க, ஏடி என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே தமிழ் வருஷன் தப்பாக இருக்குது. ஓகேவா, இங்கே ஏ/டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும். டிஎன்பிசிலே விட்டுட்டு இருக்கான். அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பின்னத்தை அப்படியே வகுத்துக்குங்க. 8/15, 5/8, 4/5. ஓகேவா, 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 1 4 2 4 8, 1 2 2 4 2 8. அப்போ 4/15, மேலே 4க்கு கீழே 15. அப்போ 4/15 தான் சரியான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், A/B = 2/3. இதை எடுத்து அப்படியே போடுங்க. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5. 2 2 10 - 5. ஏவோட வேல்யூ 2 + 5, 5/7. எங்கள் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும். 1 மீட்டர்னால் எத்தனைங்க, 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ இது 100ன்னு எடுத்துக்கலாம், இது 50ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே பார்த்தோன்னா சென்டிமீட்டர். இது அடிங்க, ஒரு 0 ஒரு 0, 2 5 10, 1 5 5, 2:1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு சமையல் குறிப்பில் 1/4 கோப்பை அரிசிக்கும் 2 3/4 கோப்பை விகித தண்ணீருக்கும் தேவை எனில் அரிசி மற்றும் தண்ணீர் கிடையான விகிதம். எப்பவுமே இந்த விகிதம் பின்னத்தில் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே கலப்பு பின்னம். 1 2 2, 2 1 3/2, 3/2, 4 2 8, 8 3 11, 11/4. கீழே நான் ஈக்குவலாக வரணுங்க, மேலேங்க நான் 2ஆல் பெருக்கிறேன். இதை அடிச்சிடலாம். 3 2 6/11. அவ்வளோதான் சார் ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அவற்றின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. 960 மில்லிமீட்டர். ஒவ்வொரு பாகத்தோட அளவு என்ன, மொத்தம் ஆட் பண்ணுங்கள். ஆரம்பம் 9 10 12. 12 மடங்கு தான் எவ்வளோன்னா 960. அப்போ ஒரு மடங்கு கண்டுபிடிங்க. 1 12 12, 8 12 96. இப்போ ஒரு மடங்கு எவ்வளோ, 80. 80 எத்தனை போடுங்க, 1 80 80, 2 8 160, 3 8 240, 6 8 480. எங்கள் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 9:121 தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்னு கேட்கு. தலைகீழ் விகிதம்னு எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோ. A/Bயோட தலைகீழ் விகிதம் என்னென்னா B/A. 2 ரேஷியோன்னா அப்படியே மாற்றிக்கலாம். ஓகேவா, 3 ரேஷியோன்னா எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. அப்போ 121:9 சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது அவ்வளோதான் சார். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, 2019 26 வரைக்கும் 7 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்த PDF 2019 ஓகேவா, அடுத்த PDF இது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். ஓகேவா, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.